நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறும் கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி இளையவர்கள் மே மாதம் முதல் வாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ராசிநாதன் புதன் நீச்சபங்க அமைப்பில் இருப்பதால் உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்ளும் காரியங்களை உங்களில் சிலர் செய்வீர்கள். மூன்றாவது நபரின் தலையீட்டினாலோ குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலைமையினாலோ வீட்டிலும் வெளியிலும் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். சிலர் குழப்பமான மனநிலைமையில் இருப்பீர்கள். முடிவு எடுப்பதற்கு தயங்குவீர்கள். முதல் ஒரு வாரத்திற்கு பிறகு புதன் மேஷத்தில் அமர்வதால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கன்னிராசி பெரியவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ராசியில் கேது, 7ல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதும் நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருங்கள். அதே போல மற்ற கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அனுகூலமாக இல்லாததால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கத்தான் வேண்டும். அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மற்றும் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரும் பொழுது எச்சரிக்கை தேவை. எதிலும் வீண் சண்டைகள் வேண்டாம். கோபத்தில் ஏதாவது சொல்லி அது சண்டையாகும் என்பதால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். அதே நேரத்தில் இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் வரலாம். எதிர்ப்புகள் இருந்தால் அது விலகும். சிலருக்கு சூடால் வயிறு கோளாறு ஏற்படும். புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமாக போக்கு காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். திடமான மனதுடன் படிப்பதும் வெற்றியை தரும். கலைத்துறையினருக்கு லாபங்கள் பெருகும். தடைப்பட்ட புதிய கடன்கள் இனி ஏற்படாது. இருக்கும் கடன் சுமையும் குறையும். வெளிநாடு செல்லும் திட்டம் வெற்றி பெறும். சம்பளம் உயரும். சிக்கல்கள் தோன்றினாலும் அதை வெற்றி கொள்ளும் திறன் உண்டாகும். அரசியல் துறையினர் செயல்களை செம்மையுற திருத்தமாக செய்வீர்கள். உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிட்டும். வசதிகள் ஓங்கும். புதிய சொத்துக்கள் சேரும். வெற்றிகளை சுவைக்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். முதலில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். ஆற்றலும் வெற்றிக்கும் காரகரான சூரியன், வித்தைகளுக்கு காரகரான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையின் நெளிவு சுழிவு அனைத்தும் தெரிந்திருக்கும். நினைத்த இலக்கை அடைந்திடும் சக்தி உங்களுக்கு இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உடல் நிலைமையில் இருந்த பாதிப்புகள் விலகும். தொழில், பணி, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மே 1ஆம் தேதி முதல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடிகள் விலகி உங்கள் செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டாகும். பாதிப்பு, நெருக்கடி யாவும் கட்டுப்படும். அந்நியரால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு யோகம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். செயலில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும். பெண்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் தீரும். மாதத்தின் பிற்பகுதியில் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயம் தரும். விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள் விலகும். கலைஞர்களுக்கு மாத பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு குறைகளை போக்கும்.
அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்றால், மனதிற்கும் மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் காரகரான சந்திரன், கல்விக்கும் அறிவுக்கும் காரகரான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு சாதுரியமாக செயல்படும் அறிவாற்றல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாமல் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் புதிய திருப்பத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். இதுவரையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்த இருக்கின்றார். உங்கள் ராசிக்கும் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் இனி உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை விரட்டுவார். பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு சிலருக்கு உண்டாகலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். பெண்கள் நிலைமையில் முன்னேற்றம் தோன்றும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடம் விலகும். மேற்கல்வி, வேலை போன்ற எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தைரியமாக செயல்படும் நிலைமை ஏற்படும். விவசாயிகள் கடந்த காலத்தில் சந்தித்த நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகள் வாழ்வில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். கலைஞர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். மாணவர்களின் மேற்படிப்பு முயற்சி வெற்றி பெறும். உங்களுக்கான பரிகாரம், சந்திர பகவானை திங்கட்கிழமையில் வழிபட வாழ்க்கை வளமாகும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்றால், இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகரான செவ்வாய், கல்விக்காரகரான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை அடையும் சக்தி இருக்கும். சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகின்றது. நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் செவ்வாய், சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலைமையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். தடைப்பட்ட முயற்சி இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். வம்பு வழக்குகள் என்ற நிலைமை மாறி செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். நண்பர்கள், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட குழப்பங்கள் மே 1ஆம் தேதி முதல் விலகும். பாக்கிய குருவால் உங்கள் வாழ்வு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். புதிய இடம், வாகனம் வாங்க வேண்டும் என்ற யோகம் உண்டு. சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். பணியாளர்களின் நிலைமை உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினருக்கு நல்ல தகவல்கள் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலைமை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும். கலைஞர்களுக்கு வருமானம் கூடும். மாணவர்களின் கனவு நனவாகும். உங்களுக்கான பரிகாரம், லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.